நெல்லை அருகே கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் தமிழ் வழி கல்வி பள்ளிகளில் பயின்ற 16 மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்று நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 2 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. அத்துடன் விஸ்வேஸ்வர்யா விருது கேடயமும் பொன்னாடையும் சந்தன மாலையும் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று கட்டிட பொறியாளர் சங்க தலைவர் ஆனந்தராஜ் தலைமையில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திசையன்விளை பேரூராட்சி திமுக கவுன்சிலர்கள் ஆறுமுகதேவி, நட்டேஷ் அரவிந்த், கட்டிட பொறியாளர் சங்க செயலாளர் ஷாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து கட்டிட பொறியாளர் சங்க தலைவர் ஆனந்தராஜ் திசையன்விளை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 8 உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு 16 குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையை கொடுத்து சிறப்பித்து வந்துள்ளோம். மேலும் இந்த ஊக்கத்தொகையை வருடம் கொடுத்து இந்த கல்வி ஊக்கத்தொகை இந்த மாணவர்களுக்கு மேல் படிப்பிற்கான வசதிகளை செய்து தரும் என்று நம்பி இந்த ஊக்கத்தொகையை கொடுத்து சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம். திசையன்விளை கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பில் இந்த சேவைகள் வருடம் தொடர்ந்து நீடிக்கும்.